ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு நெல்லை மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தையில் விற்பனை களைகட்டியது. 2000த்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து விற்பனைக்கு வந்த நிலையில் ஒரே நாளில் சுமார் 3 கோடி ரூபாய் வரை விற்பனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் பறக்கும் படை அதிகாரிகள் சந்தையில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே 4 வழிச்சாலை விரிவாக்க பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருசக்கர வாகனத்தில் தனது சகோதரர் பிரவீனுடன் சென்ற மாணவி காவியா லாரி வந்ததை தவிர்க்க முயன்றபோது வாகனம் பள்ளத்தில் விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் மாணவி உயிரிழந்த நிலையில் காயமடைந்த அவரது சகோதரர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் சம்பவம் குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. கரூர் அருகே தேர்தல் பறக்கும் படை சோதனையில் ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 4,33,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. வாங்கல் பகுதியில் முட்டை ஏற்றி வந்த லாரி ஓட்டுநரிடமிருந்து 3,79,000 ரூபாயும், உப்பிடமங்கலம் பகுதியில் கோழி வியாபாரியிடமிருந்து 54,000 ரூபாயும் கைப்பற்றப்பட்டது. பின்னர் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தமிழக கேரள எல்லைப் பகுதியில் முந்தல் சோதனைச் சாவடியில் தேர்தல் சிறப்பு படையினர் நடத்திய ஆய்வில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 1,20,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. போடிநாயக்கனூரிலிருந்து ஏலக்காய் வாங்க செல்லும்போது பணம் எடுத்து சென்றதாக கூறிய நபரிடம் சரியான விளக்கம் அளிக்காததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தேர்தல் பறக்கும் படை சோதனையின் போது ஆட்டோ மோதிய விபத்தில் தலைமை காவலர் ஒருவர் காயமடைந்தார். பஞ்சட்டி பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது வேகமாக வந்த ஆட்டோ மோதிவிட்டு தப்பி சென்றது. இதில் காயமடைந்த காவலர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவம் தொடர்பாக காவல்துறை சிசிடிவி காட்சிகள் மூலம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே விநாயகர் சிலையை அகற்ற வந்த அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயானம் அமைக்கும் அரசின் முடிவை எதிர்த்து ஆதார், ரேஷன் உள்ளிட்ட ஆவணங்களை ஒப்படைக்கும் போராட்டம் நடத்தினர். கோவில் மற்றும் விளையாட்டு மைதானம் உள்ள இடத்தில் மயானம் அமைக்க வேண்டாம் என வலியுறுத்தினர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து மக்கள் கலைந்து சென்றனர். சட்டமன்ற தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து சென்னையில் 3வது நாளாக பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கார், ஆட்டோக்களில் சோதனை நடத்தப்பட்டது. சென்னை முழுவதும் 48 பறக்கும் படைகள் மற்றும் கண்காணிப்பு குழுக்கள் பணியில் ஈடுபட்டனர். அப்போது உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 3 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற பன்னாரி மாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழா அதிகாலை பூச்சாட்டுதலுடன் விமரிசையாக தொடங்கியது. இதையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று மாதேஸ்வரன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகளை நடத்தினர். பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் நடனமாடி மகிழ்ந்த இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்குதல் வரும் மார்ச் 31ஆம் தேதி நடைபெறவுள்ளது. நாளை முதல் அம்மன் திருவீதி உலா தொடங்க உள்ள நிலையில் இதற்கான விரிவான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் செய்து வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்தில் பறக்கும் படை மற்றும் கண்காணிப்பு குழுக்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டன. மாவட்டம் முழுவதும் 36 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் மன்னார்குடி, நன்னிலம், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஒரே நாளில் 7,05,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட பணம் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இனி செல்லுமிடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.